செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை மாற்றம் கண்டு சவரனுக்கு 4120 ரூபாய் அதிகரிப்பு. சவரன் 1,15,000 ரூபாயை தாண்டி விற்கப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்தது அமமுக. எடப்பாடியை முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாது என கூறி வந்த தினகரன் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம். இரண்டாயிரத்து 26 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்று டிடிவி தினகரன் பேட்டி. கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை என அதிமுக பதிலடி. ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கிய ஆதரவாளராக இருந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைத்துக் கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து இதுவரை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வரவில்லை. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியான செய்திக்கு பிரேமலதா விஜயகாந்த் மறுப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் யாரும் எங்களை அணுகவும் இல்லை, எங்களுடன் தொலைபேசியிலையும் தொடர்பு கொள்ளலை. ஏன்னா அவர் எதற்கு இங்கே வந்திருக்காரு என்பது கூட எங்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. பாஜக அதிமுக கூட்டணி இயற்கைக்கு முரணான கூட்டணி என செல்வ பெருந்தகை விமர்சனம். டிடிவி தினகரனை மிரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைத்து வந்திருப்பதாக கே வீரமணி கருத்து. நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. சென்னை அருகே நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்களை மேடையேற்ற திட்டம். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்கள் 90 பேர் மற்றும் 254 படகுகளை விடுவிக்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். செல்போன் நிறுவனங்களின் ரீசார்ஜ் கட்டணம் வரும் ஜூலையில் உயர உள்ளதாக தகவல். ஜியோ, ஏர்டெல், வோடபோன் உள்ளிட்டவை 10 முதல் 20% கட்டணத்தை உயர்த்த திட்டம். கோவை கொடிசியா மைதானத்தில் 90 அடி உயரமுள்ள ஸ்கை டைனிங்கில் சிக்கிய வாடிக்கையாளர்கள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட மீட்புப் படையினர். அந்தியூர் அருகே வனப்பகுதிக்குள் சிக்கிக்கொண்ட 3 மாணவர்கள் 5 மணி நேர தேடுதலுக்கு பத்திரமாக மீட்ட வனத்துறை. தனக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்தவித மனக்கசப்பும் கிடையாது. தேர்தல் பிரச்சார குழு ஆலோசனை கூட்டத்தில் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேச்சு. விசிக தலைவர் திருமாவளவன் பாமகவுக்கு எதிரி கிடையாது, அரசியலில் எதுவும் நடக்கும் என பாமக எம்எல்ஏ அருள் கருத்து. தொகுதி மறுவரையால் தென்னிந்தியாவுக்கு பெரும் ஆபத்து, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா எச்சரிக்கை. விரைவில் தென்மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவும் திட்டம். மகாராஷ்டிராவில் மேயர் பதவிக்காக பாஜகவை கழற்றிவிட்டு ராஜ் தாக்கரேவுடன் கூட்டணி சேர்ந்த ஷிண்டே சிவசேனா கட்சி. கல்யாண் டோம்பிவிலி மாநகராட்சியில் பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் ஒன்றிய அரசு அலுவலர்களை மாநில காவல்துறை விசாரிக்க சிபிஐ அனுமதி தேவையில்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்ததால் சவரனுக்கு 4120 ரூபாய் அதிகரித்து 1,15,000 ரூபாயை தாண்டி வரலாற்று உச்சத்தை பதிவு செய்துள்ளது. புத்தாண்டிலிருந்து 20 நாட்களில் சவரனுக்கு 15,800 ரூபாய் உயர்ந்துள்ளது. உலகளவில் பாதுகாப்பான முதலீடாக பார்க்கப்படும் தங்கத்தின் விலை புத்தாண்டு முதல் பெரும்பாலும் ஏறுமுகத்திலேயே பயணித்து வருகிறது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று காலை சவரனுக்கு 1,280 ரூபாய், மாலையே 2,320 ரூபாய் என ஒரே நாளில் சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்தது.
இதனால் சவரன் விலை 1,11,200 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை பதிவு செய்திருந்தது. இந்நிலையில் இன்று காலையில் தங்கம் விலை கிராமுக்கு 350 ரூபாயும் சவரனுக்கு 2,800 ரூபாயும் உயர்ந்தது. அதையடுத்து சென்னையில் 1 கிராம் தங்கம் 14,250 ரூபாய், சவரன் 1,14,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டிருந்தது. நண்பகலிலேயே மீண்டும் உயர்வை கண்ட தங்கம் விலை சவரனுக்கு 1,320 ரூபாய் உயர்ந்தது. இதன் மூலம் ஒரே நாளில் சவரன் 4,120 ரூபாய் அதிகரித்து 1,15,320 என்ற உச்சத்தில் வர்த்தகமானது. 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 7,720 ரூபாய் அதிகரித்துள்ளது. இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து 1 கிராம சொல்றேன்னா நம்ம கிராம்ல 15, இன்னொரு 10 வருஷத்துல உங்க ஊர்லயும் 45,000 ரூபாய்க்கு போயிடும். அதனால இருக்கிற தங்கம் பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமே வாழ்க்கையில தங்கம் வாங்க முடியுங்கிறது ரொம்ப கஷ்டம். 2026 ஜனவரி 1ஆம் தேதி ஒரு சவரன் ஆபரண தங்கம் 99,520 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் 20 நாட்களில் 1,15,000 ரூபாயை தாண்டியுள்ளது. அதாவது புத்தாண்டு முதல் சவரனுக்கு 15,800 ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 345 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தங்கம் விலையால் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். தங்கம் வாங்க வேண்டும் என்பதே எட்டாக்கணியாக விடுமோ என்ற அச்சத்தில் உள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரொம்ப மக்கள் எதுவுமே வாங்க முடியலை. அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. பொண்ணுங்களுக்கு சீர் செய்கிறதுனா எப்படி அவங்க செய்கிறது பண்ணுறது, நம்மளோட கஷ்டம். இப்போ எங்களை மாதிரி கஷ்டப்படுற குடும்பம்லாம் எப்படி அந்த பொண்ணுங்களுக்கு சீர்முறை செய்கிறது, அதனால் எவ்வளோ பாதிப்படையுது. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறதுனா பெண்களுக்கு முடியாமல் போட முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்போ மேரேஜ் பண்ணுற இடத்துலலாம் ஹஸ்பண்ட் வீட்லேருந்து நிறையா நகை கேட்குறாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு நாள் 2 நாளே 8,000 10,000 இது மாதிரிலாம் ஏறிட்டு இருந்துச்சுன்னா நகை பர்சனால் வாங்க முடியாது. அப்போ கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் நகையை நினச்சி கூட பார்க்க முடியாது. இது வந்து ரொம்ப தாங்கிக்கிறக்கூடிய இதே கிடையாது. சாமானிய மக்கள்லாம் எப்படி தான் வாழ்கிறது, எப்படி தான் பிள்ளைகளை கட்டி கொடுத்து கரையேற்றுறது, ஒன்றுமே புரியலை. சூழ்நிலை எப்படி போகுது அப்படிங்கிற நிலவரங்களே புரிய மாட்டேங்குது. பாவம். இப்போ கடைக்குள்ளே வர்றவங்க வந்து நகை திருப்பி வாங்கும் போதே வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கிராமுக்கு 200 ரூபாய் ஏறி போயிடுது. இதனால் ரொம்ப அதாவது மக்களுக்கும் பப்ளிக்கும் நிறையா பாதிப்பு இருக்குது. எங்கள் நகை கடைக்காரங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு இருக்குது. நாங்கள் விற்றுட்டு ஒரு 5 போல் ஒரு செயின் விற்றுட்டு திருப்பி செஞ்சு வர்றதுக்கு 1 வாரம் ஆகுது. இந்த 1 வாரம் நாங்கள் செஞ்சு வர்றதுக்குள்ளே கிராமுக்கு 200 ரூபா 300 ரூபா ரேட்டு ஏறிடுது. அதில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வருது. இதனால் வந்து தொழில் பண்ண முடியல. அதிமுக தலைமையை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் திடீர் திருப்பமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாக வெளியான செய்தியை மறுத்திருக்கும் டிடிவி தினகரன் தொகுதி பங்கீடு குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்க அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்த பரபரப்பான சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகளின் முதல் பரப்புரை கூட்டம் மதுராந்தகத்தில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை இறுதி செய்யும் வேலைகள் அதிவேகமாக நடைபெற்று வருகின்றன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விமர்சித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இழுக்க பாஜக நிர்வாகிகள் தீவிரமாக முயன்று வந்தனர். சமீபத்தில் ரகசியமாக டெல்லி சென்ற டிடிவி தினகரன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்நிலையில் சென்னையில் ஒன்றிய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், எல் முருகன் ஆகியோரை சந்தித்த டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்தார். பின்னர் நிகழ்வில் பேசிய டிடிவி தினகரன் பங்காளி சண்டைகளை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்பியுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற கேள்விக்கு பதிலளித்த தினகரன் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார். என்டிஏ கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பது எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன், எல்லாவற்றையும் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாவற்றையும் மறந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசுவீர்களா? ஒரு நாங்கள் தமிழ்நாட்டு நலனிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனில்
எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அதாவது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற ஒரே எண்ணத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் முழு மனதோடு என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் கூட்டணியில் இணைந்ததை வரவேற்று வாழ்த்திய எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தார். 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணி ஆட்சியில் அமமுகவும் அங்கம் வகிக்கும் என்றும் தினகரன் கூறினார். என்டிஏ ஆட்சி தான் வரும். என்டிஏ கூட்டணி ஆட்சி. என்டிஏ கூட்டணி ஆட்சி. சும்மா வார்த்தை ஜாலெல்லாம் பண்ணாது. என்டிஏ கூட்டணி ஆட்சி, அவ்வளவுதான். உறுதியாக பங்கேற்போம். தேவை ஏற்படும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசுவேன் என்றும் டிடிவி தினகரன் கூறினார். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வரும் நிலையில் கூட்டணி அரசே அமையும் என்ற டிடிவி தினகரனின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. துரோகத்துக்கான நோபல் பரிசு பெற தகுதியானவர் எடப்பாடி பழனிசாமி தான் என விமர்சித்து வந்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுகவுடன் பங்காளி சண்டைதான் என்றும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்றும் தற்போது கூறியுள்ளார். அவரது இருவேறு கருத்துக்களை தற்போது காணலாம். ஆண்டவன் துரோகத்தின் நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதியுடையவர் என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் சொல்லப்பட்ட பழனிசாமி, ஆண்டவன் அவர் செய்த 2017 பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறார். 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும். இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சியை இல்லாமல் செய்து இரட்டை இலை என்கிற புரட்சி தலைவர் வெற்றி சின்னத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால அகம்பாவம், ஆணவம், பதவி வெறியில, பணத்திமிரில் இன்றைக்கு பேசி திரிகின்ற பழனிசாமி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள். விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு பங்காளி சண்டை தான். எங்களுக்குள் உள்ள சண்டையை நாங்க என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் தானே நன்னயம் செய்து விடல்னு சொல்லி ஏற்கனவே பொதுக்குழுவிலே நான் சொன்னேன். அதனால நாம் பழசையே நினைச்சிட்டு கட்சி நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் பின்னுக்கு தள்ளிவிடக்கூடாது என்கிற ஒரு பொது நோக்கத்தோடு நாங்கள் விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. அதுபோல எல்லாவற்றையும் இணைக்கிற சக்தியாகிய அம்மா அவர்களின் தொண்டர்கள் என்ற முறையில் ஓரணியில திரண்டு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு, மக்களாட்சி வருவதற்கு, நல்லாட்சி வருவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்துள்ளார். தஞ்சை ஒரத்தநாடு எம்எல்ஏவாக இருந்த வைத்திலிங்கம் தலைமைச் செயலகத்திற்கு சென்று சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை அளித்தார். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற வைத்திலிங்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டார். திமுகவில் இணைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் மக்களுக்கு சேவை செய்யும் கட்சிக்கு தாம் வந்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவை பாஜக முழுமையாக கட்டுப்படுத்துகிறதா என்ற கேள்விக்கு மனசாட்சியை தொட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கு. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது. முதலமைச்சர் தஞ்சை
அதிமுகவா சுதந்திரமாக செயல்படலை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. நீங்கள் கேட்குறீங்களா, நீ உங்கள் மனசாட்சி சுட்டி நீங்களே சொல்லுங்கள். ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவருக்கு ஆலோசனை கூறும் அளவுக்கு தாம் பெரிய ஆள் இல்லை என்றும் அவர் நல்ல முடிவை எடுப்பார் என்றும் வைத்திலிங்கம் குறிப்பிட்டார். வைத்திலிங்கத்தின் மூத்த மகன் சண்முக பிரபுவும் திமுகவில் இணைந்தார். உத்தரப்பிரதேசத்தில் இந்திய விமானப்படையின் சிறிய ரக விமானம் பயிற்சியின் போது குளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானத்தை கயிறு கட்டி மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பம்ரௌலி விமானப்படை தளத்துக்கு சொந்தமான 2 இருக்கைகள் மட்டுமே கொண்ட சிறிய ரக விமானம் வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது நடுவானில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்ததால் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள குளத்தில் படர்ந்திருந்த செடிகளுக்கு மத்தியில் தண்ணீரில் விழுந்து விபத்தில் சிக்கியது. சிறிய ரக விமானம் விபத்தின் போது தலைமை விமானி பிரவீன் அகர்வால் மற்றும் சுனில் பாண்டே ஆகிய 2 விமானிகளும் அவசர பாராசூட் உதவியுடன் தப்பியதும் அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. விமானப்படை பயிற்சி விமானம் விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் அப்பகுதி மக்கள் அங்கு திரண்டனர். விமானப்படையினரும் நிகழ்விடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து விமானத்தில் கயிறு கட்டி குளத்தில் இருந்து வெளியே இழுத்து மீட்பு படையினர் மீட்டனர். விமானிகள் 2 பாதுகாப்புடன் இருப்பதாக தெரிவித்துள்ள அதிகாரிகள், நடுவானில் திடீரென என்ஜின் செயல் இழந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் முழுமையான விசாரணைக்கு விமானப்படை உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை 7 கிணறு பகுதியில் நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 147 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கும் 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை 7 கிணறு பகுதியில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 147 கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட இந்த முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். என்னோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும், என் அம்மா என் அப்பா என் தாத்தா நான் எல்லாமே ரோட்லயே இருந்துட்டோம், இப்படியே காலம் போயிடும் நினைச்சு ரொம்ப கண்ணீர்லாம் அடிச்சிருக்கிறேன், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். இருக்கிறத விட நம்ம பிறந்ததை வேஸ்ட்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைங்களாம் இந்த வீட்டுல இருக்குதுன்னு நினைக்கும் போது சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒவ்வொரு நாளும் நிச்சயமின்மையின் பதட்டம், மௌன வேதனையாக மாறும் வெளியேற்றம் குறித்த அச்சம், ஒவ்வொரு மழையிலும் ஒவ்வொரு இடமாற்றத்திலும் ஒரே ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுகிறது. 7 கிணறு குடியிருப்பு வளாகத்தில் நியாய விலை கடைகள், அங்கன்வாடி மையம், உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே வால்டாக்ஸ் சாலையில் உள்ள தண்ணீர் தொட்டி தெருவில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த விழாவை தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ள சிறுமலர் கான்வென்ட் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளியின் 100ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். தமிழ்நாட்டில் உள்ள 13,000க்கும் அதிகமான உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகளுடைய பிரதிநிதிகள் இடம்பெற இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் செய்யாத சாதனையை நம்முடைய ஆட்சி செஞ்சிருக்கு. லிட்டில் ஃபீவர் மாணவர்கள் போலவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு துறையில் அச்சீவ் பண்ணணும், சாதனை பண்ணணும், சாதனையை படைக்கணும். பள்ளி 100ஆண்டு விழாவில் அமைச்சர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.